இது இங்க தூக்கி போட்டா இல்ல இது சரி வராது. இல்ல நான் இதை படிச்சுட்டா அதுக்கப்புறம் இதை எழுதி பார்க்கலாம். தங்கப்பிள்ள காலையில இருந்து எழுதிட்டு இருக்க, கண் வலிக்கலையா? இல்ல மாமா, இதை ஒண்ணு முடிச்சிருதே. சரி தங்கப்பிள்ள, கண் வலிக்கணும் கொஞ்சம் தூங்கு. இல்ல எனக்கு இப்ப தூக்கம் வரல. சரி தங்கப்பிள்ள, எப்போ பாரு படிப்பு கைமா தான் இருக்கா. மாமா என்ன ஹெல்ப் பண்ணிட்டா? இல்ல மாமா, இருக்கட்டும். சரி தங்கம், நீ படி. பாரு படிப்புல மூழ்கி போய் இருக்கத. சரிண்ணே, எனக்கு டியூட்டிக்கு நிறைய நான் கிளம்புறேன். சரிடா, பார்த்து போ. இதுக்கப்புறமும் காலேஜுக்கு அனுப்ப போய் என்ன? இல்ல சரிங்கண்ணே, அவளை இனி விட்டுற வேண்டாம். இல்லடா, இனி என் கண்ணோட வச்சிருப்பேன். நீ தைரியமா போயிட்டு வா. ஒரு இடத்துல இருக்க மாட்டா, பாத்துக்கிடுங்க. சரிடா, நீ பெருசா எடுக்காம போ. சரிங்கண்ணே. கூப்பிடுறத பாரு. என்ன என்ன அந்த மேல் தெருல மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு போயே. மேல் இருக்குதுன்னு கட்டாயமா உன்னை விட்டுட்டு போகணும். ப்ளீஸ்டா, அந்த தெருல எங்களோட படிச்ச பிள்ளை இருக்குல்ல, அவகிட்ட நோட்டு வாங்கணும். தேவையில்ல, என்ன நோட்டுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு தெரியாது, நான் போய் வாங்கணும். என்ன கூட்டி போயே. தங்கப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம், அது என்னன்னு சொல்லி விட வாங்கிட்டு வருவான். பிள்ளைக்கு அது என்னன்னு பார்த்து வாங்கி கொடுறா. என்ன நோட்டு வேணும்? அது உனக்கு தெரியாது, நான் அவட டவுட் கேட்டு அதை வாங்கிட்டு வரணும். இரு, நான் வேணா அவளை கூட்டிட்டு வரேன். அவளே இங்க வர மாட்டா, அவ அம்மாங்கலாம் விடாதே. நான் வரேனே. வேண்டாம், அவ எப்படி வரணும்னு எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு வரேன். என்ன கூட்டி போடா சொல்றேன்ல, இங்க இரு. பிள்ளையாத என்ன பிடிவாத பிடிப்பா. அதான் அவன் என்ன பிடிவாத பிடிச்சாலும் சரி, இந்த வீட்டுல யாரும் அவளை அதட்டக்கூடாது. அவன் ஒரு நொடி கூட பயப்படக்கூடாது. சாரிண்ணே. ஐயா வேண்டாம் தங்கப்பிள்ள, அங்க ரொம்ப வெயில் அடிக்குது, இப்ப அங்க போக வேண்டாம். உனக்கு டவுட் தானே, அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன். சரிங்கண்ணே, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். சரிடா, பார்த்து போ. மாமா, எதுக்கு என்ன வெளியிலே விட மாட்டீங்க? அன்னைக்கு நான் தெரியாம போயிட்டேன். ஆனா இனிமேல போக மாட்டேன். காலேஜ் விட்டு நான் அங்க காத்து நிப்பேன். பெரிய மாமா வந்து கூட்டி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரேன். அதுக்கு தங்கம், காலேஜுக்கு என்ன, காலேஜ் வீடு தேடி வரும். அங்க நீ போக வேண்டாம். மாமா, அங்க எதுக்குமா? வேண்டாம் வேண்டாம், நீ படி. மாமா பக்கத்துல இருக்க. மாமா போர் அடிக்கு மாமா. உன் கூட ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருப்பாளே, அந்த பொண்ணு பேரு கூட ராணி. அந்த பொண்ணு நான் வர சொல்லட்டுமா? அவ இந்த தச பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதெல்லாம் வருவா, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். வர மாட்டா, அவ ஒரு சேட்டை பிடிச்சவ. அச்சோ, அப்படியாமா? ஆமா. சரி தங்கம், நீ ரொம்ப நேரம் எழுதிட்டு இருக்க. மாமா நான் எழுதி தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா? வேண்டாம். இல்ல கோமா இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நீ எழுதி முடி. ஆமா, உன்னை ஷாப்பிங் மால் கூட்டு போறேன். ஓகே? நிஜமா? நிஜமா, என் பிள்ளைய நான் கூட்டு போறேன். சீக்கிரம் எழுதி முடி பாப்போம். சரி. கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, ஷாப்புக்கு போகணும். காலையிலே போனா மாலை என்னென்ன குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இல்ல ஒன்னும் சரியில்லை வேலைக்கு. காலையிலே நான் போனா கொஞ்சம் வேலை சுறுசுறுப்பா ஓடும். சரிடா, அந்த டீ ஷோரூம் திறக்கும் நீ, அதே என்னாச்சு? அதுக்கான ஷோரூம் ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன். இன்னும் 10 நாள்ல திறக்க வேண்டியது இருக்கும். சரிடா, சரி பார்த்து போ. நீங்க சைட்டுக்கு போலியா? இல்லடா, என்ன சைட்டுக்கு போல. உள்ள வீட்டுல தனியா இருக்கால, அதான். அவனுக்காக நீங்க போகல. அவ பேர் இருந்தாலும் போர் அடிக்கும், அதான் கூட இருக்கேன். இருக்கட்டும்டா, சைட் தானே, இதான் பாத்துக்கலாம். நீ போ. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. ஏய், நீ சாப்பிட்டு கிளம்பலையா? கிளம்பிட்டேண்ணே. ஆமா, இல்ல காலேஜுக்கு போகல? இல்லடா, உள்ள வீட்டுல தான் பார்த்து படிக்க போறா. எக்ஸாம் மட்டும் நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். வீட்டுல எவ்வளவு நேரம் தனியா இருப்பா? வேண்டாம், புரியுதா? அதுக்கு சொல்லலண்ணே, நம்ம வேலையை பார்க்க போயிருவோம். அவ வீட்டுல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பா. இல்ல, நான் 10 நேரம் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லண்ணே, அவளும் வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் ஷாப்பிங் மால் எங்கேயாவது கூட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சரி, பேசுறேன். எனக்கு இப்போ படிப்பை விட அவசரம் தான் எனக்கு முக்கியம். படிப்பு தானடா, அதை இப்ப நம்ம படிக்க வைக்கலாமே. ஏன் நம்ம நினைச்சாலும் படிக்க முடியாதா? அவன் நினைச்சதை விட அதிகமா நம்மளால படிக்க வைக்க முடியும் அவன் வீட்டுல இருந்து. அதுக்கான ஏற்பாடு நான் பார்த்துருவேன். என் பிள்ளைக்கு பொழுது பார்க்கணும் தானே, அதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணிடுவேன். என் பிள்ளை உசுரோட இருக்கணும், என் பிள்ளை என் கண் பார்வையில இருக்கணும், அவ்வளவுதான். அதான் காலேஜ் போனா பெரிய கூட இருக்கானே. அது மட்டும் இல்ல, அவன் ராபர்ட் டேவிட் எல்லாம் கூட தானே இருக்கானுங்க. அவனுக்கு பார்த்த லட்சணத்தை நீ பார்த்தல. பிள்ளை படுத்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிருக்கா. தேவை குழந்தைடா, வெளியில விட்டா வெளியில போகணும்னு ஆசை இருக்கும். அவ படுக்க போயிட்டா. இவ்வளவு பட்டில இங்க நின்னானுங்க. அன்னைக்கு நீ கண்டுபிடிச்ச இல்லனா என் பிள்ளை நிலைமை அந்த காட்டுக்குள்ள ரயில் ஸ்டேஷன் நின்றுட்டு இருந்திருக்கா. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா, நமக்கு வேண்டதான் ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதையோட படம் வேணுமா? அது தேவையில்லை, அவ வீட்டு இருக்கட்டும். என் பிள்ளை என் கண் பார்வையிலே இருப்பான். நான் வேணா பாதுகாப்பு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத. நீ பாதுகாப்பு நல்லா கொடுப்ப, எனக்கு தெரியும். உன் பாதுகாப்புல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாதா? எனக்கு என் பிள்ளை என் கூட இருக்கணும்டா. விட்டுரு. சரிங்கண்ணே. ஜான் தம்பி, வாங்க வாங்க. அந்த நிலம் முடிஞ்சா அப்படி தேவதை
உங்களுக்குன்னு பேசுனதுக்கு அப்புறம் அது கிடைக்காம இருக்குமா இப்படி தம்பி? அது என்ன ரேட்டுக்கு போதோ அதுக்கு தான் முடிக்கணும். கூட ஒத்த ரூபா கொடுக்க முடியாது. இல்ல உங்க பேசுனதுக்கு அப்புறம் அவங்க கூட்டுவாங்களா எப்படி? இந்த நிலவரப்படி என்ன ரேட்டோ அது மட்டும் தான் கொடுக்க முடியும். அதான் என் தம்பி சொல்றதா சரி. இன்னைக்கு நிலவரப்படி என்ன அதான் கொடுக்க முடியும். அது 200 ஏக்கர் மொத்தமா கிடைக்கிறதுனால தான் நான் சரின்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன நிலவரமோ அதுதான். இல்ல தம்பி, அது இன்னைக்கு நிலவரத்துக்கு என்ன ரேட்டோ அதுதான் கொடுக்க போறீங்க. வழக்கமுல என் தம்பி பேர்லயே முடிச்சிருங்க. இல்ல இந்த தரப்பு இசை பேர்ல முடிச்சிருங்க. ஆமாண்ணே, அவ பேர்லயே முடிச்சிடலாம். சரிடா, என் பொண்ணு பேர்லயே முடிச்சிருங்க. அப்போ தகப்பனாருக்கு அண்ணன் பேரே போட்டுருங்க. சரிங்க தம்பி. ஆமா, பாப்பா காலேஜுக்கு போகலையா? இல்ல, வீட்டுல உட்காந்து படிக்க. ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசு, காலுங்கையும் சும்மா இருக்காது. வீட்டுல அடைச்சு வச்சா புள்ள இருப்பாளா எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி புள்ளைய பொத்தி பொத்தி பாக்கிய நினைக்கேன். என் வீட்டு வாரிசு பொத்தி பொத்தி தானே பாதுகாக்கணும். சரிங்க தம்பி, எத்தனை நாள் இப்படி பாதுகாத்துருவிய? என்னைக்கு நாள் அடுத்த வீட்டுக்கு போற புள்ள தானே. வந்தீங்களா? திறக்க வேலையை முடிச்சாச்சுடா, கிளம்புங்க. இப்போ என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்ல தம்பி, என்னைக்கு நாளும் அடுத்த வீட்டுக்கு போற புள்ள தானே, அப்படி பாதுகாக்கிறதுக்கு கட்டி கொடுத்துட வேண்டியதானேன்னு சொல்ல வந்தேன். இல்ல அதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் வெளியில கட்டி கொடுத்துட்டேன். என் பிள்ளை என்ன பாடுபடுத்துறான்னு பார்த்து பயந்துட்டே இருக்கணுமா? இல்ல, என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்போ வீட்டோட பாத்திர வேண்டியதானே. இல்ல, இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். திறக்க வேண்டியதானே, கிளம்புங்க. இல்ல உங்களை கிளம்ப சொன்னேன். இல்ல அது வந்து என்ன, விக்கிரசிங்கத்துல ஜமீன் குடும்பம் பாப்பாவை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கேன். காதுல போட்டு விட்டாங்க. கிளம்ப சொன்ன. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. திறக்க வழியை பண்ணோட அப்படிவேன். கிளம்பு. என்ன தம்பி இப்படி பேசுதே? கிளம்ப சொன்ன. சரிங்க தம்பி. வந்துட்டானுங்க. அங்க இருக்கு, இங்க இருக்கு. சாப்பிட்டு போயிட்டாலே உனக்கு என்ன எவ்வளவு கோவம் வருது? இல்லைண்ணே, எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு. நீ டென்ஷன்லாம் எடுக்க வேண்டாம். அவ இங்கதான் இருப்பான். என்னம்மா? கிங்ஸ்லின் மாமா கூப்பிட்டேன். ஏய் கிங்ஸ்லின், அண்ணே இசை கூப்பிடுதா பாரு. அங்க வர சொல்லுங்க. என்னம்மா? இல்ல, என் கூட படிக்கிற வனிதா அவங்களுக்கு தான் தெரியும், அதான் சொல்லி விடணும். சரி போ. என்ன சரி, சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டு ஒரு 1.5 கிலோ வரேன். வெளியில கூட்டு போறேன். அதுக்கு இல்ல, வீட்டுல உட்காந்தா படிக்கணும். காலேஜுக்கு போக தான் ஆசையா இருக்கு. காலேஜ்ல பிள்ளைங்களோட பிள்ளைங்களா இருப்பேன். எனக்கு நல்லா இருக்கும். வீட்டுல ஒத்தையில இருக்கேன். இதுக்குதான் காலங்க எடுத்து சும்மா இருக்கணுங்க. அன்னைக்கு ஒழுங்கா வீட்டை பார்க்க வந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? இஷ்டத்துக்கு போயிருக்கா? அண்ணன் பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் இதுக்கு மேல கேட்க முடியாது. அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள தண்டாளத்துல வந்துட்டு இருக்க எவனாவது ஏதாவது நினைச்சு பார்க்க முடியாது. அன்னைக்கு உடனே எனக்கு இன்ஃபார்ம் வந்தது. இல்லைன்னா அவன் எப்போ பொம்பளை பிள்ளை படிக்கணும் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. அது போட்டு காட்டுக்கு வந்துட்டு இருக்க. அண்ணன் பயப்படுறதுல தப்பே இல்ல. ஒரு தகப்பன அவன் பயப்படதான் செய்வான். நீ இந்த வீட்டு விலமதிக்க முடியாத சொத்து. உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அது இந்த வீட்டோட ஆணோட பொறுப்பு. அன்னைக்கு எல்லாம் நாங்க எப்படி பதறிப்பட்டோம் தெரியுமா? ஒரு நொடி அவர் செத்து போக பார்த்தோம். என்னெல்லாமோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவு இதை பண்ணி காட்டுல வீசி போட்டு ரெடி பண்ணி வைக்க முடியும்? நீ பாட்டுக்கு இந்த காட்டு வழி வந்துட்டு இருக்க. படிக்க போனோமா, பிள்ளைங்களோட பேசணுமா, வச்சமா, மாமா வந்து கூப்பிட வந்தாரா, வீட்டை பார்க்க வந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டு ஒத்தையில போற காசப்பட்டல. இப்ப அதுக்கான காலம் இல்ல. ஒத்தையில எல்லாம் வரக்கூடிய காலம் இல்ல. அதெல்லாம் மாறி போச்சுது. இல்லங்க, வீட்டுல போர் அடிக்குது. ஒரு வாரமா வீட்டுக்குள்ளே இருக்க, நல்லாவே இல்ல. சரி, நான் 1 மணிக்கு வரேன். எங்க போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போறேன். உங்க கூட வந்தா நல்லா இருக்காது. ஏன்? பிள்ளைங்களோட போகணும்னு ஆசையா இருக்கு. அவ ராணி வீட்டுக்கு போக வேண்டியதுன்னு. அவளே சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுவா. அவ கூட போய் நான் விளையாடணுமா? அதுல எந்த தப்பும் இல்ல. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கணும். என்னங்க, அப்ப என்ன மேல் படிப்புக்குலாம் அனுப்ப மாட்டீங்களா? அதெல்லாம் இன்னும் படிக்க வைப்பான். ஆனா என்ன, வீட்டு வெளியில போக முடியாது. அவ்வளவுதான். நீங்க பேசுங்களே. பார்த்தல, பேசுனல. அண்ணன் ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தானா அதை விட்டு பின்வாங்க மாட்டான். எனக்கும் அதான் சரின்னு படுது. வீட்லயே இரு. நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற? நான் காலேஜுக்கு போகணும். பிடிவாதம் பிடிக்காதடி. இல்ல, நான் காலேஜுக்கு போகணும். ஏன்டி பிடிவாதம் பிடிக்க? பரவ நான் இப்படியே இருப்பேன் சொல்லிட்டேன். நான் காலேஜுக்கே வர சொல்லிட்டேன். இப்போ நீ என்னதான் சாகடிச்சிட்டு இருக்க? உன்னை பாப்பனா நான் அண்ணனை பாப்பனா? அண்ணன் பயப்படுறதே ஒரு அர்த்தம் இருக்குது. நீ சொல்றதும் பாவமா தான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? இங்க பாரு, அண்ணன் பயப்பட 100% கரெக்ட். நான் அண்ணனை மீறி ஒண்ணு அனுப்பி ஏதாவது ஒண்ணுனா எங்களை வாழ முடியுமா அப்படி சொல்லி வீட்டுல மூத்தவங்க சொன்னா சின்னவங்க கேட்கணும்டி. அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். நாங்களே எங்க அண்ணன் பேச்ச கேட்கல. ஏதாவது சொன்னா சரியா இருக்கும். நாங்க இது வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்திருக்கோம். அதனால வாழ்க்கை நல்லதா இருக்கும். நாங்க எதுவும் தோத்து போகல. வீட்டுல பெரியவங்க அனுபவத்துல சொல்லுவாங்க, அதை கேட்கணும். பிடிவாதம் பிடிக்காத. உன் மேல உள்ள காதல்ல நீ பாவமா இருக்குன்னு சொல்லி நான் பிடிவாதத்துல ஏதாவது ஒண்ணு பண்ண போக உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு நான் எப்படி பண்ண முடியும்? என்னங்க, நல்ல பிள்ளை, சமத்துல
கஷ்டப்படுத்தாதடி நல்ல பிள்ளை. நான் எப்பனாலும் வெளில கூட்டு போறேன். ஓகே, உனக்கு பொழுதுபோக்கு என்னென்ன சொல்லுமோ அத்தனை வீட்டுல கொண்டு இறக்கிடுவான். அதெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க நாங்க ரெடியா தான் இருக்கோம். இந்த உலகத்தையே கேட்டாலும் அதை எங்களால வாங்க முடியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் படிக்கணும், வாங்கி தர முடியுமா? அதை நாங்க உனக்கு கொடுக்காம இல்ல, அது அழகா கொடுத்துருந்தோம். நீ தான் அதை இழந்துட்டு வந்து நிக்க, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன காலேஜுக்கு அனுப்ப மாட்டீங்க அப்படிதானே? அனுப்ப முடியாது. அண்ணன் முடிவு எடுத்துட்டான். அண்ணன் முடிவு எடுத்தா சரியா இருக்கும். இதுக்கு மேல எதுவும் கேட்காத. கையெடுங்க. இப்பெல்லாம் பேசாத சொல்லிட்ட. கையெடுங்க. அதான் என்ன காலேஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்களே. வர வேணாம். கொஞ்சிக்கிட்டு ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். சரி சரி, நான் ஷாப்புக்கு போறேன். கோப்படாம சந்தோஷமா நீ போய். ஒண்ணு வேண்டாம். டிவி ஷோரூம் இருக்கும்ல, அது உன் பேர்ல தான். ஆமா, எல்லாத்தையும் என் பேர்ல எடுத்து எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா? ஏன்டி எனக்கு ஒண்ணு தேவை, விடுங்க. அப்படி சொல்லாத. சரியா? சரி சும்மா அனுப்பு. சரி ஒண்ணு கூட. ஆமா, கொடுக்காம பாருங்க. போங்க. நீ கொடுக்கண்டா, நான் வாங்கிக்கிடுவேன். போங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்டி? பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். என்னை இறக்கி விடுங்க சொல்லிட்டேன். இறக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை. எனக்கு அழுகலையா வருது. சரி அழாத சரியா? போங்க. சரி, நான் 1:30 வரேன். வந்துட்டு உன்னை வெளில கூட்டு போறேன். சரியா? சரி, நம்ம தோட்டத்துக்கு போலாமா? அங்க மோட்டர் செட்லாம் இருக்குது, குளிக்கலாம். ஒண்ணு வேண்டாம். இல்ல, கரெக்டா 1:30 வீட்டுக்கு வந்துடுவேன். சேர்ந்து போயிடலாம். உனக்கு கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும்ல, கோயிலுக்கு போயிட்டு அப்படி போலாமா? அப்படியா? கோயிலுக்கு போயிட்டு அப்படி தோட்டத்துக்கு போலாம். ஓகே சரி. சரி, நான் போயிட்டு வரேன். ரைட்டு. மாமா. என்னம்மா, இது முடிச்சிட்டியா? கொஞ்சம் தூங்குறியா? இல்ல வேண்டாம். சரிம்மா, வேற என்னம்மா? போர் அடிக்கு, நிறைய படிச்சுட்டேன். நம்ம படம் பார்க்க போலாமா? படம் பார்க்கறதுக்கா? 3D பார்க்க போமா? 3Dனா? தங்கப்பிள்ள இங்க வா. என்ன மாமா? இதுக்கு முன்னாடி தியேட்டர் போயிருக்க? இல்ல மாமா. இல்லையா? நான் எங்கேயுமே போனதில்ல மாமா. எங்கேயுமே போனது இல்லைன்னா? எனக்கு நம்ம ஊரு, பக்கத்து ஊரு இது மட்டும் தான் தெரியும். டவுன் பஸ்ல போயிருக்கேன், ஆட்டோல போயிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி காலேஜ்ல இருந்து பிக்னிக் கூட்டு போனாங்க, அப்போ ட்ரெயின்ல போயிருக்கேன். அவ்வளவுதான். அதுவும் ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரெயின்ல போனேன். நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? நான் எதுவும் பார்த்தது இல்ல மாமா. எங்கேயுமே போனது இல்லையா? இல்ல மாமா. எங்க அப்பாவுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. எங்க அப்பா எங்களை எங்கேயும் வெளியில கூட்டு போனதும் கிடையாது. எங்களுக்கு சொந்தக்காரங்க வீடுனும் கிடையாது. சொந்தக்காரங்க வீடும் கிடையாதா? எங்க அப்பாக்கு இங்கேயே கிடையாது. எங்க அப்பா வெளியூரு, பொழப்புக்காக தான் இந்த ஊருக்கு வந்தாங்க. அதனால சொந்தங்களும் கிடையாது. எங்க அத்தை ஊர்ல தான் அந்த குடியே இருக்கும். அப்பாக்கு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர்ல தான் நாங்க வந்திருக்கோம். அதனால ஊரும் சொந்தம் கிடையாது. நாங்க எந்த ஊருக்கும் போனதும் கிடையாது. எங்கேயும் திருவிழா எதுவுமே பார்த்ததும் கிடையாது. அவ ஜபா இருந்தால, அதான் நம்ம பிரேம் மாமா கல்யாணம் பண்ணிருக்காருல. ஆமா. அவ எனக்கு சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட், 2 வயசுல இருந்தே. அவ மட்டும் அவங்க சர்ச்சில் பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகை, கிறிஸ்மஸ் இதுக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போவா. அவங்க வீட்லயே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. பண்டிகையே அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்பதான் நான் கூட்ட நாட்டையே பார்த்திருக்கேன். நிறைய பேர் வருவாங்க சர்ச்சுக்கு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வார வாரம் கூட்டிட்டு போவா, அது எனக்கு பிடிக்கும். அதுக்கு மட்டும் எங்க அம்மா என்னை விடுவாங்க. நான் வேற எங்கேயும் போனதில்ல. எங்களுக்கு நீங்க குலதெய்வம் அப்படின்னு எதுவும் கிடையாது. என்ன சொந்த ஊர் இல்லல்ல, அதான். ஆனா படிப்புல புலி நீ. ஆமா, பிக்னிக் கூட எங்க அம்மா காசு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. காலேஜ் ஸ்கூல்ல என்ன கூட்டு போவாங்க. ஏன்னா படிப்புல சுட்டி இல்ல, அதனால அவங்களே ஃப்ரீயா கூட்டு போயிருவாங்க. என்னையும் ஜபாலியும். என் பிள்ளை எதுவுமே பார்த்தது இல்ல. என் பிள்ளைக்கு வெளியெல்லாம் போக ரொம்ப பிடிக்குமாமா? ஆசையா இருக்கும். ஆனா கூட்டு போறதுக்கு யாருமே இல்லல்ல. அண்ணனே யாராவது இருந்திருந்தா அவங்களாவது கூட்டு போயிருப்பாங்க. எனக்கு அண்ணனும் கிடையாது. காலேஜ், வீடு அவ்வளவுதான், வேற எங்கேயும் தெரியாது. அப்புறம் ராணி வருவாள, அவங்க தெருக்கு மட்டும் கொஞ்சம் விளையாட போவேன். வேற சொந்த பொண்ணுன்னு எதுவும் கிடையாதுனால அவ வீட்டுக்கு மட்டும் போவேன். அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. அதனால அவ வீட்டுக்கு விளையாட போவேன். அதனால அது மட்டும் தான் தெரியும். நான் ஏதாவது தெரியல விளையாட போனா கூட எங்களை ஏசுவாங்க. எனக்கு இந்த ஊரே உனக்கு சொந்தம். நீ எங்க வேணாலும் விளையாடலாம். என் தங்கத்துக்கு இந்த உலகத்தையும் நம்ம சுத்தி காட்டுறேன். நிஜமாவா மாமா? இந்த உலகத்தையும் நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். என் பிள்ளை இது வரைக்கும் போகாத இடத்துக்குலாம் நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க மாமா. நீ எழுதிட்டு மாமா உன்னைய தேட்டருக்கு கூட்டு போறேன். சரிங்க மாமா. எப்ப போகணும்? ஒரு 10 நிமிஷம் போது நான் உடனே கூட்டிட்டு போறேன். சரிங்க மாமா. அத்தடி நான் தியேட்டருக்கு போறேன். என் பிள்ளை எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கணும். இந்த உலகத்துல அவ எல்லாத்தையும் பார்க்கணும்.
என் பொண்ணு படத்துக்கு போகணும்னா அதான் ஒரு நாள் கூட லீவ் கொடுத்துட மாட்டீங்களே? உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்ன சார், போயிட்டா போச்சது. என் பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு தொல்லை தேவையில்ல. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட சொல்லுவா? அதான் உன்னை கூப்பிட்டேன். ஓகே சார். இதுக்கு முன்னாடி நீ தேட்டருக்கு போயிருக்க? எதுக்கு சார்? இல்ல சொல்லு. படிக்கும்போது பிள்ளைங்க கூட போயிருக்கேன் சார். என் பொண்ணு போனதே இல்லை தெரியுமா? அப்படியா சார்? ஐயோ, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் வெறும் படத்துக்கு தான் போனேன். அவ என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். இவருக்கு அவர் பொண்ணு ஏதோ பச்சை பிள்ளைன்னு நினைப்பேன். அவ கிங்ஸ்ல அடிக்கிற லூட்டி மிட்னி சோவையே மிஞ்சிடும். அவளாம் ஒன்றும் தெரியாத பாப்பா. என் பொண்ணுக்கு வெளி உலகமே தெரியாது. தேட்டர் நாளுக்கு என்னன்னே தெரியாது. ஆமா சார். அவளுக்கு சிரிப்பு பாரு. என் பொண்ணு நான் தேட்டர் கூட்டு போனோம். அந்த 3D ஷோ இருக்குல்ல, அதை புக் பண்ணிடு. ஓகே சார், அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் சார். தேட்டருக்குள்ள வேற யாரும் இருக்கக்கூடாது. அது வேறையா? அதான் தெரிஞ்சதானே சார். மொத்த டிக்கெட்டையும் வாங்கிடுறேன் சார். ஒரு ஈ காக்கா கூட உள்ள இருக்கக்கூடாது. என் பொண்ணு உள்ள இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே சார். 3D அனிமல் படம் தான் இருக்கணும். சினிமா இருக்கக்கூடாது. சினிமா இருக்கக்கூடாதா? காதல் மண்ணாங்கட்டின்னு எதுவும் இருக்கக்கூடாது. அனிமல்ஸ் பிக்சரா இருக்கட்டும், இல்லைன்னா கார்ட்டூன் பிக்சரா இருக்கட்டும், பார்த்து புக் பண்ணு. கார்ட்டூன்ல கூட காதல் இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? அவ ஒண்ணு குழந்தை இல்லையே. யார் சொன்னா? அவ குழந்தைதான். என் பிள்ளைக்கு எதுவுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. ஓகே சார். அத்தை, இவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது போலுக்க. படுத்துக்க போறோம். ஆமா ஆமா சார். இப்ப காலையில 11 மணி ஆயிட்டு. இப்ப எடுக்க முடியாது. 3 மணி டிக்கெட் என்ன எடுக்கட்டுமா? தேட்டரே விலைக்கு வாங்கினாலும் பரவாயில்ல. என் புள்ள ஆசைப்பட்டுட்டா. இப்பவே பார்க்கணும். ஓகே சார். டிக்கெட் தர மாட்டேன், வைக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னோம்னா எனக்கு காலை போட்டு கொடு. எப்படி டிக்கெட் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதானே. ஓகே சார். அது சரி, படத்துக்கு போன நீ யார் கூட போன? அது வேறையா சார்? காதலிக்கிறது ஆம்பளை பையன கூட இல்ல சார். அப்படி ஒரு எண்ணம் தான் மாத்திரு. அப்படியே ஏதாவது இருந்தாலும் அதை பத்தி என் பிள்ளை கிட்ட எதுவும் பேசக்கூடாது. இல்ல சார், எங்க வீட்டுல என்ன அப்படிலாம் வளர்க்கல. ஓ சரி சரி போ. அத்தி, என் தங்க பிள்ளை இப்ப உடனே கூட்டு போறேன். நான் படுத்துட்டுமா? இது எப்படி தாங்க? அந்த பாசிட்டு தாடிலாம் வேண்டாம். பாரு, காலை தூக்கி நடக்க கூட உன்னால முடியல. இப்படி சிம்பிளா போட்டா போதும். சரிங்க மாமா. சரி, நீ படிச்சதெல்லாம் போதும். வா போய் சாப்பிடலாம். முடியா? இல்ல, தேட்டர்ல போய் சாப்பிட்டுக்கலாம். அது அங்க சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி வீட்லயே போய் சாப்பிடணும். வா, அம்மா ரெடி பண்ணி கொடுக்க. முடியா? சரிங்க மாமா. இந்த வீட்டுல இந்த முருங்கைக்கீரைலாம் வச்சு பல வருஷம் ஆயி போச்சுது பாத்துக்க. ஏன் இதெல்லாம் வைக்க மாட்டேங்க? கிங்ஸிங் கூட வச்சோன்னு சாப்பிட்டு போயிடுவான். இந்த கவின் இருக்கான் பாரு, நான் என்ன ஆடு மாடா எனக்கு இலை தெரிய வைக்கியன்னு கேட்பான் பாத்துக்க. பின்ன சாமு தொடவே மாட்டான் பாத்துக்க. அவனுக்கு கருவாடு மீன் இதுதான் பிடிக்கும். வேற எதுவும் அவன் தொட மாட்டான் பாத்துக்க. அவன் ஜானு, அவன் சாப்பாடே தனிதான். ஜான் மாமா என்ன சாப்பிடுவாரு? அவன் கேப்ப கேழ்வரகு அப்படிதான் அந்த ஐட்டம் தான் சாப்பிடுவான் பாத்துக்க. அவன் உடம்பு வாக்குக்கு அதுதான் அவன் சாப்பிட முடியும் பாத்துக்க. கேழ்வரகு கேப்பா கீப்பான்னு வச்சு மீனுக்கு வச்சு கொடுத்துட்டா போதும், தொந்தரவே இருக்காது. அது எப்படி அவ்வளவு பேருக்கு ஒன்னா போட்டு சமைச்சிட்டு கிடந்தீங்க? என்ன பண்ண பயில்வாய் போச்சு. நம்ம தான் கவனிக்கணும். ஆம்பளைங்க நல்லா இருந்தா தானே ஓடி ஓடி வேலை பார்க்க முடியும். அதை சோம்பு பார்க்காம செஞ்சுவேன் பாத்துக்க. ஏத்த வீட்டுல ஏன் வேலைக்காரி யாரும் வைக்க மாட்டேங்க? இல்லம்மா, நம்ம குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. எதிரி எப்படி வீட்டுக்குள்ள வருவான்னு தெரியாது. அதனால சமையலுக்கு வீட்டு வேலைக்கு யாரையும் வைக்கிறதே இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் பாத்துக்க. என் வீட்டுக்கு வர மருமவா என் கூட சேர்ந்து இப்படி காய்கறி வெட்டிக்கிட்டு நானும் அவளும் ஒன்னா பேசி எடுத்து டிவி பார்த்துக்கிட்டு அப்படி ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும்னு ஆசையா இருக்கும் பாத்துக்க. தனியாவே வீட்டுல இருந்துட்டேனா, மாமா இப்பதான் கொஞ்ச நாளா வீட்டுல இருக்காவ. இல்லைன்னா அவளும் தான் கடை கடைன்னு போயிருவா பாத்துக்க. ஒத்தையிலே இருப்பேன். எவனாவது எப்பமாவது வருவான், வந்து சாப்பிட்டுட்டு அவன் பாட்டில போயிருவான் பாத்துக்க. அதுக்குத்தான் பொம்பளை இருக்க வீடு வேணும் பாத்துக்க. இதே பொம்பளை பிள்ளை வீட்டோட கிடக்கும் பாத்தியா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நீ சேம காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஆசை நிறைவேறின மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த பாரு, நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ என் கூட சேர்ந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஈசே, அது ஒரு செல்ல குரங்கு. இப்ப ஏகப்பட்ட செல்லம் வேற. அதெல்லாம் எங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கும்? அவன் ஜானு பார்க்கவும் விடவும் அண்ணா ஓவர் செல்லம் தான். அவன் ஜானு கோணமே அப்படிதான் பத்துக்க. கிங்ஸ்லி இப்படிதான் வளர்த்தான். சரிங்க, நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடுறேன். ஆமாம்மா, அதை நீயே வச்சிரு. நான் வச்சு பல வருஷம் இருக்கும், மறந்தே போச்சு பாத்துக்க. ஐயாத்த, உங்களை செய்ய விடுவேண்ணா? நானே செஞ்சது அத்தை. அத்தை, இந்த முருங்கைக்காவா ஃப்ரிட்ஜில் வச்சிருவோமா மிச்சத்த? ஆமாத்த, இன்னைக்கே வச்சு முடிச்சிருவோம். முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சூப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் இதுலயே பண்ணிடுறேன். இந்த பிள்ளை தெரிஞ்சு சொல்லுதா தெரியாம சொல்லுதா? இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்.
அதுக்கு சொல்ல வரல. இல்லத்த, முருங்கை ரொம்ப நல்லது. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போறான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, முருங்கை சாப்பிட்டா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. இல்ல சரிதான், ஆனா இந்த பையில இருக்கிறது இது வேண்டாம் நினைக்க பாத்துக்க. இன்னைக்கு முருங்கை பொரியல் மட்டும் வச்சிருவான். ஒரு சாம்பார் ஏதோ ஒன்று வச்சிடலாம். இல்லத்த, நான் வைப்பேன். இவட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியலையே. அத்தை சொன்ன கேளம் பாப்போம். ஐயா அத்தை, நீங்க நான் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு முருங்கையிலே வித விதமா நான் சமைச்சிருந்தேன். ஐயோ, நான் என்னத்தை சொல்லன்னு எனக்கு தெரியலையே. சரிங்க அத்தை, நான் போய் சமைச்சிட்டு வரேன். பாத்துக்கலாம். ஏமா அப்பா வந்துட்டாங்களா? அது எப்படி? இவன் மட்டும் மூக்கு எடுத்து கரெக்டா வந்துடுறேன். எல்லாம் அப்பா வீட்டுக்கு வரல, அப்பா கடைக்கு தான் போயிருக்காவ. சரி, ஏமா நேத்து ஒரு பத்திரம் கொடுத்துடலாம், அதை எடுத்துட்டு வாங்க. இல்ல அத ஓ ரூம்ல எடுத்து கொண்டு அப்பா வச்சுட்டாவல. சரி, நான் எடுத்துக்கல. ஆமா, எதுக்கு இதை குப்பையாக்கி வச்சிருக்கிய? குப்பையா? என்ன உனக்கு குப்பையால? பின்ன இது என்ன இலையில அள்ளி கொண்டு வச்சிருக்கீங்க? பின்னாடி மாட்டு தள்ளி கொண்டு போடுங்கம்மா. இல்ல குழம்பு வைக்க வச்சிருக்கேன்ல. குழம்பு வைக்கிறதுக்கா? இதுயா? இல்ல இது ரொம்ப சத்துல. சரி, நான் இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஏன் உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல உங்களை பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்ல. நான் கஷ்டப்பட்டு ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன், உடம்பு சரியாத வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இது சாப்பிடுறதுக்கா? இல்ல வேணும் உள்ள கரோட கொஞ்சம் வச்சு தரட்டுமால? உங்களுக்கு கிடைக்கும் கருவாடு நல்லா இருக்காதுமா, வெறும் கருவாட்டு குழம்பு மட்டும் வைங்க. இல்ல காலையில தானே கரோட குழம்பு சாப்பிட்டேன். அப்ப மதியம் மீன் வைங்க. இடையில காய்கறி கொஞ்சம் சேர்க்கணும்ல. அதான் காலையில வெஜிடபிள் சூப் குடிச்சிடறேன் போதும். சரி, நான் போய் பத்திரம் எடுத்துட்டு போறேன். அத்தை, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்தாங்க முருங்கக்காய் சூப்பு. அத்தை இவ வேற நேரங்களதையாவ நீட்டுதால அங்க வையி. அத்தை குடிச்சு பாருங்க அத்தை. அம்மா இவ இப்போ வந்தா? அவதம்ல முருங்கை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்தா. அவ வீட்டுல முருங்கை மரம் நொடிஞ்சு விழுந்துட்டான். அதான் அவளுக்கு அள்ளிக்கிட்டு வந்தா. அதான் போட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, இவன் ஏற்பாடா? அடி இதெல்லாம் வேண்டாம், கருவாட்டு குழம்பு செய். அப்பா, இதோட மகிமை உனக்கு தெரியல. ஆகட்டும்டா, நான் கராட்டு குழம்பு வச்சதே, நீ கிளம்பு. ஏமோ என்ன இன்னைக்கு அவ வைக்கட்டும். சரியா, அவளே வைக்கட்டும். இலை போட்டு இருக்கணும். சரி. கரெக்டா 1 மணிக்கு வந்துடுவேன். ம். இந்த இலை தெரியல அப்படி மாட்டு கறி கொண்டு போடுன்னு நான் கஷ்டப்பட்டு எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு வச்சிட்டியா? என்னெல்லாம் போட்டு வச்சிருக்க? முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைப்பூ பொரியல், முருங்கைக்காய் அவியல், அப்புறம் முருங்கைக்காய் சூப்பு. இரு இரு, எதுக்கு இவ்வளவு ஐட்டம்? ரொம்ப யோசிக்கிறானே, யோசித்துருவானோ? இந்த முருங்கைக்காய் பத்தி நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. இல்ல உனக்கு கராட்டு குழம்பு தானே வேணும். அவ தெரிஞ்சு வரைக்கும் வைப்பா, போன போறதே வந்து தின்னுட்டு போ. இப்ப கிளம்பு. இல்லம்மா, எடு என்னதான் சொன்ன? இல்ல சொன்னா கேள, நீ கிளம்புல. சரி, எடு என்ன சூப்பு? இல்லங்க, நீங்க குடிங்க. எடி வேண்டாம், சொன்னா கேளு. அத்தை சொன்ன சரியா இருக்கும். அவன் அதெல்லாம் குடிச்சுக்கிட வேண்டாம். அவனுக்கு இந்த இலதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நீ கிளம்புல. இல்லம்மா, அவ ஆசையா வச்சிருக்கா, எடுக்கொண்டா. இந்தாங்க. எடி சொன்னா கேளு. பெரியவன் சொன்னா கேட்கணும், புரியுதா? இப்ப நீ அவனுக்கு அதை கொடுக்காண்டா, சொன்னா கேளு. அத்தை, உரல்ல இடிச்சு போட்டு சூப்பு வச்சிருக்க. இத குடிச்சா 100 குதிரை பழம் கிடைக்குமா, தெரியுமா? தன்னை பார்த்தேன். சொன்னா கேளு, அவனுக்கு கொடுக்காதே. ஐயோ அத்தை, குடிச்சிட்டு போட்டு. மாமியார் சொன்னா மருமவா கேட்கணும். கொடுக்க கூடாதுன்னா கொடுக்க கூடாது. இல்லம்மா, அவ ஆசையா வச்சுட்டா, குடிச்சிட்டு போறேன். நீ ஒன்னும் குடிக்க வேண்டாம், கரெக்ட் குழம்பு தானே கேட்ட. ஓடே. இல்லம்மா, எடி நீ கொண்டா. இந்தாங்க, நீங்க குடிங்க. எடி சொன்னா கேளு. நீங்க சும்மா இருங்க அத்தை. அதான் மாமியார் இப்படிதான் அதட்டணும். ஏமா இங்க சும்மா இருக்கணும். மாமியார் பேச்ச கேட்க மாட்டேக்கல்ல, பாரு. இந்தாங்க, நான் தான் வச்சேன். இந்தாங்க குடிங்க. நீ வச்ச தம்பி நான் குடிக்கணும், கொண்டா. என்னடி முழுச முருங்கக்காய் கிடக்குது? அதை அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. ஆமாடி, அப்படியே எடுத்து சாப்பிடணும் பாத்துக்க. ஆமால. செம. நான் தான் வச்சேன், குரல்ல இடிச்சு போட்டு வச்சேன். இவனை பத்தி தெரிஞ்சுமா கொடுத்துட்டு இருக்க. சூப்பர். தேங்க்ஸுங்க. இசைக்கு அக்கா தானே நிரூபிச்சுட்டால. எல்லாத்துலயும் புத்திசாலித்தனமா இருந்தா. சரி. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸுங்க. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தோம்னா மாமியாருங்கிறதுக்கு மவுசு இல்லாம போயிடும். அத்தா, அத்தா. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதான் ஓடிட்டாங்க. என்ன விஷயங்க தெரிஞ்சு போச்சு? உண்மை தெரிஞ்சு போச்சு. சரிடி, ஏறு, என் கட்டில அப்படியே துணி கிடக்கு, அதெல்லாம் மடிச்சு இப்போ. கொன்ன சொல்லிட்டேன். இல்லடி, மடிச்சு வச்சு ஆகணும், போ. கோத்த கலப்பே கூட சொல்லிட்டேன். நல்ல ஆளுதான், கஷ்டப்பட்டு சூப் வச்சு கொடுத்தல, எனக்கு தேவைதான். ஆமாட்டி, அதுக்கு தான் சொல்லுது, போ. கொன்னுவேன், மூஞ்சிலே குத்துவேன் சொல்லிட்டேன். நீங்க சூப் ஒண்ணு குடிக்கணும்.
ஓ அதெல்லாம் குடுத்தாச்சு போ போ. கொண்டு சொல்லிட்டேன். சும்மா போ, எனக்கு நீ தானே வச்சு கொடுத்த. அதுக்கு அதுக்கா? எனக்கு புரியல. உன்னதான் மாமியார் இருப்பாங்க, போய் கேளு. வாரில கொண்டு ரெண்டு வரை அடிச்சு வச்சிரேன். ஓடிங்க சொல்லிட்டேன். எங்க நான் அப்படி என்னங்க பண்ணிட்டேன்? கஷ்டப்பட்டு சூப் வச்சிடலாம் அதான். சரி இந்தா. என்ன ஒண்ணும் இல்ல. ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி 1:30 வீட்டுக்கு வருவேன். சரி என் ரூம்ல ஒரு 10 இருக்கும், அதை மட்டும் எடுத்து வந்துரு போ. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். சரிங்க. ஐயோ. ஜானனே ஜானனே. பட்டர்ஃப்ளை 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 மாதிரி இருக்கப்போ. இங்க எங்க மாமா வருவாங்க. ஷோரூமுக்கு போயிருக்காங்க. ஓ சரி. அட்டே கிங்ஸின் எப்படா இப்படி பேச தூக்குன? பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கோல. ஆனா இந்த கிங்ஸின் மச்சக்காரன் ஐயா சும்மாவே வெட்டி வெட்டி தூக்கி இருக்கான். டேய் கிங்ஸின், எனக்கு கிடைச்ச ஒரே ஆப்பிள் அதையும் தட்டி பறிச்ச வீடு வேணா உங்ககிட்ட இருக்க பட்டர்ஃப்ளை தூக்கல. காலேஜ் படிக்க என்ன? ஆமா. அந்த காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கா? இல்ல நிப்பாட்டியாச்சு. போவனே எங்க மாமா போவண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன் பக்கத்துல தானே காலேஜ் இருக்குது, நீ பாட்டுக்கு போனது தானே. இங்க இத்தனை ஆம்பளைங்க இருந்தோம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதாங்க? மாமா சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ நேரம் போல நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல மாமா எங்கேயும் விட மாட்டாங்க. நம்ம வீட்டுல ஏகப்பட்ட கேம் எல்லாம் இருக்குது. வாயன் நேரம் போல வர வேண்டியதானே? இது எப்படி உன் வீடோ அதுவும் உன் வீடு தானே, வர வேண்டியதானே? இல்ல வரக்கூடாதுன்னு சொன்னதே தர மாமா தான். அட்டி சொல்ற எனக்குன்னு இந்த வாட்சக்கான் பாரு, அவன் கிடக்கான். நீ வாயன் நம்ம வீட்டையும் வந்து பாரு. வீட்டுல மயில் எல்லாம் வளருது, வந்து பாரு. மயிலா? எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டுல இல்லாமலே இல்ல, அழகா இருக்கும். நம்ம வீட்டு தோட்டமே சூப்பரா இருக்கும். நீ பார்த்தது இல்ல? இல்ல நாங்க வரல. மாமாக்கும் பிடிக்காதே, தர மாமாவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஜான் மாமா இப்ப வந்துருவாரு, நான் வரேன். இரு. அப்புறம் என்ன குரூப் எடுத்து படிச்சிட்டு இருக்க? அதான் இப்ப படிக்கலன்னு சொன்னேன். நம்ம ஷோரூம்ல உனக்கு தெரியுமா? இல்ல நான் படிக்கணும், நான் கிளம்புறேன். இரு இசை, இப்படியே வீட்டுல அடைஞ்சு கிடந்தா நல்லாவா இருக்கும்? அம்மா வேற உன்னை பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. வேணா கவினே, நான் பாப்பா நம்ம வீட்டு இறக்கி கூட்டு போயிட்டு வரேன். அண்ணனுக்கு தெரிஞ்சது சுட்டு பொறுத்திடுவான். அம்மா உனக்கு வரக்கூடாது சொல்லிருக்கலாம். இங்க இருக்கு வந்த இசை, நீ உள்ள போ. நான் பாப்பா நம்ம வீட்டு கூட்டு போறேன். இசை நீ உள்ள போன. இசை கிட்ட நீ பேசுனது இதான் கடைசியா இருக்கணும். கிங்ஸ் எனக்கு தெரிஞ்சது நீ உசுரோட அடுத்த நொடி இருக்க மாட்டேன். நீ எனக்கு தம்பிங்க முத மறந்துடாத. ஒன்னு அண்ணன்னு சொன்னதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு வாட்டி எங்க வீட்டு வாரிச போத்த என்னமோ உனக்கு மட்டும் தான் வாரிசுக்கு மேல பேசுற. எனக்கும் ஈக்குவல் ரைஸ் இருக்கு தெரியும்ல. உங்களுக்கு மட்டும் பாப்பா இல்ல, எங்களுக்கும் பாப்பா தான். நான் என்னமோ ஏதாவது சொன்ன மாதிரி இருக்க, வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தேன். இந்த வாட்டி ஏதாவது பேசுற, வீட்டுக்கு தானடா கூட்டு போறேன்னு சொன்னேன். நீங்க மட்டும் என்னெல்லாம் தூக்கி சமைக்கீங்க, எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கறது. டேய் நிப்பாட்றா. அதை விட உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம். எங்களுக்கும் உரிமை இருக்குது. அவ இந்த வீட்டு வாரிசுனா எங்களுக்கும் வாரிசு தானே. நானும் பாசமா தான் சொன்னேன். கோத்த குழப்ப பண்ண துண்ட வாக்கிறேன். அவ எங்க வீட்டுக்கு மட்டும், புரியுதா? அவ எங்க வீட்டு வாரிசு. ரொம்ப உரிமை கொண்டாடாது என்ன போடா. இதுக்கப்புறம் உன்னை நாங்க போத்த கொண்டு துண்ட வாக்கிறேன். நீ பொண்ணு ஈத்துற வேலை அவளுக்கு தெரியாது. சின்ன வாட்டி எங்க வீட்டு பொண்ணு போத்தன்னு வச்சுக்க, நீ பிறந்ததுக்கான அடையாளம் இல்லாம ஆக்கிரும். தெரியும்ல? என்ன ஆளுக்கால அந்த தம்பியில மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் இருந்துச்சுன்னா பாப்பா வீட்டுக்கு என்ன கூப்பிட்டேன். தொலைச்சேன். சரி சரி, ரொம்பதான் பொத்தி வைக்காதீங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாள் பொத்தி வச்சிருக்கீங்க. ஓய் ஜானன் எனக்கு தெரியல. கிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போட்டு கொடுக்குறேன். போத்த கலப்பாத போயிரு. கிங்ஸ் இவ கூட எவ்வளவு கூத்தடிக்கான்னு ஜானன் எனக்கு காட்டுறேன். போடா. குடும்பத்தை தப்பி பிறந்தது வந்து பிறந்துக்காம இருந்த குடும்பத்துக்குன்னு இவனுங்க இவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாக்கனாலதான் அவளை எப்படியாவது அடைனுங்கிற எண்ணமே வருது. தூக்குறேன்டா. நான் ஜானன் தான் பார்க்க வந்தேன். எங்க போறானுங்க? பேசா இசைமா கிளம்பிட்டியா? என்னடா கிளம்பியாச்சா? அப்படி அண்ணே நீங்க இசை தம்பி எல்லாம் கிளம்புங்க. இந்த 10 ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இந்த பத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துருந்தேன். நாளைக்கு கொடுக்க வேண்டியது என்ன? இல்லன்னு நீ பத்திரம் போட்டே ஆகணும். நான் இதை கொண்டு கொடுத்துட்டு வந்துருந்தேன். உள்ள ஒத்தையில உட்காந்து படம் பார்த்தா நல்லா இருக்காது. ஃபேமிலியா போனதா அவளே என்ஜாய் பண்ணுவா. ஒத்தையில போனதான் அப்படியே கூட்டு போயிருப்பேன். அவனுக்கு ஒத்தையில படம் பார்க்க பிடிக்கலையா, மெனக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவனுக்கு எல்லாருக்கும் உட்காந்து ஜாலியா பார்க்கணுமா.
கிளம்பு, நாளைக்கு பத்திரத்தை கொடுத்துக்கலாம். இல்லண்ணே அப்புறம் நாளைக்கு தாலுகா ஆபீஸ் லீவு. நான் எனக்கு கொடுத்துட்டு அந்த பையன் அங்க வந்துருந்தேண்ணே. இல்ல ஆசைடா. சரி அப்ப சீக்கிரம் வந்துருவல்ல? சீக்கிரம் வந்துருவேண்ணே. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டே அப்படி நம்ம ஃபேமிலியா போறது வெளியில யாருக்கும் தெரியாதுண்ணே. அந்த இலக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ரோட்ல எங்கேயுமே அது நம்ம காரன்னு தெரியக்கூடாது. இல்லண்ணே அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். உங்களுக்குள்ளே கூட்டு போறோம் தெரியல. இல்லண்ணே எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிட்டேன். அப்புறம் டேவிட்டும் ராபர்ட்டும் வந்துட்டானுங்க. வெளியில காவல் நிப்பானுங்க. ஏதாவது பிரச்சனை இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம சமாளிச்சிடும். பிள்ளைக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அவ சந்தோஷமா படம் பார்க்கணும். புரியுதா? அதுல எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. அண்ணே கிளம்பலாம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நான் பிள்ளைய கூட்டு வண்டியில இருந்தேன். முன்ன பொண்ணு செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஏறுங்க. சரிங்கண்ணே நான் பாத்துக்கிறேன். நீ வண்டியில இருந்தேன். சரிடா தங்கல வண்டியில இருந்தேன். மாமா மாமா அது என்னன்னு பாரு. என்ன அட்டை அழகு மன்மதா எங்க தரக்கியா போற சும்மா கம்பீரமா நிக்கிற. அது ஒண்ணுல உண்மைதான்டா மன்மதா. இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே வரல. எப்போ ஒன்றை பார்த்தனோ அப்பதான் எனக்கு ஆசை வந்தது. இனி ஆண்டையாம விட மாட்டேன். உங்ககிட்ட தான் கேட்க. என்ன அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். இப்ப என்னடா இப்ப வந்திருக்கா? பயப்படாதே. என்ன அதான் கேக்குறாங்க. என்ன இல்ல நீங்க எனக்கு கொடுத்த செயின் அதான் இப்போ உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இது எவ்வளவு நாய் போச்சா. அப்புறம் நீங்க கொடுத்த பொருள் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. அதான் அம்மா கொடுத்து சொன்னாங்க. பரிசா கொடுத்ததை என்னைக்கு திரும்பி வாங்கி பழக்கம் இல்ல. இதை கொண்டு மெனக்கிட்டு வந்திருக்க. எங்களுக்கு தேவையில்லை. கொடுத்ததுதான். இல்ல உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு எதுவும் இல்லை நாய் போச்சு. அப்ப இந்த பரிசு பொருளும் தேவையில்லை. அதான் கொடுத்தது திரும்ப வாங்குற பழக்கம் என் குடும்பத்துக்கு கிடையாது. கொண்டுட்டு கிளம்பு. இல்ல அது நல்லா இருக்காதுல்ல. உங்க வீட்டு பொருள் உங்ககிட்ட தான் இருக்கணும். அதான் பரவாயில்ல. அதை நீயே வச்சுக்க. அதையே தம்பி சொல்றானே கொடுத்த பொருள் வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்லம்மா. வச்சுக்க. சரி நீங்க இவ்வளவு சொல்றனால வச்சுக்கிட்டேன். எனக்கு திரும்பி வந்திருக்க பார்த்தா பயமா இருக்குடா. ஏதாவது பண்ணுடா. பயப்படாதுன்னு. மாமா மாமாவா? இல்ல ஏதோ முத திருப்ப அப்படி கூப்பிட்டேன். அதே பழக்கமா வருது. அதே பெரியவங்களை பார்த்தா அப்படி தானே கூப்பிடணும். நான் சின்ன பொண்ணு தானே. சரி என்ன? இல்ல இங்கதான் பாலமட்டில காலேஜ்ல சேர்ந்திருக்கேன். சரி இங்க உங்க குடும்பம் தான் ரொம்ப பெருசுன்னு கேள்விப்பட்டேன். உங்க பாதுகாப்புல இருந்தா பாதுகாப்பா இருக்கலான்னு எல்லாரும் சொன்னாங்க. அம்மா அப்பா கூட அப்படிதான் சொல்லிவிட்டாங்க. தைரியமா படிக்கப்போ அந்த குடும்பம் இருக்கு உன்னை பாத்துக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. என்னமோ பிளான போட்டு வந்திருக்கால. சரி அடே குட்டிய குழப்பிடுவோம் உங்களுக்கு. அதான் உங்க பாதுகாப்புல இங்க ஏதாவது படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? நான் கிளம்பி வந்துட்டேன். காலேஜ் வேற நாளைக்கு திறக்குது. இப்ப எங்க தங்கணும்னு எனக்கு தெரியல. இங்க தங்கி வரடா. கிங்ஸன் இருக்காம்ல. கிங்ஸி அது ஏதாவது ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணி கொடு. ஹாஸ்டல் பாதுகாப்பா இருக்குமா? எங்க மண்ணு இங்க எந்த பொண்ணுக்கும் ஆபத்து வராது. இல்ல உங்க வீட்டு பொண்ணையே நீங்க பாதுகாக்கிறீங்களே. பத்தி இல்ல போய் எங்களுக்கு வேண்டிய மட்டும் சொல்லிடாத. அப்ப போட்டு தள்ளிடுவானுங்க. எங்களுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நீ நடு வீட்டுல தூங்கினாலும் எவனும் வந்து நிக்க மாட்டான். ஹாஸ்டல் தானே. காலேஜ் பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அங்க தங்கிக்க. மாமா எப்படியுமே நாளைக்கு தான் நான் காலேஜ்ல சேர முடியும். ஹாஸ்டல்லையும் நாளைக்கு தான் நம்ம சேர முடியும். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இல்ல ஊருக்கு புதுசு பயமா இருக்கு. அதான் இல்ல உங்க வீடு மாதிரி எங்களுக்கு பங்களாலாம் கிடையாது. நாங்க பெருசா எதுவும் கட்டி வைக்கல. கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. இன்னொன்னு என் பொண்ணு இங்க தான் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பா. ஒன்னு ஏற்பாடு பண்ணலாம். டே நம்ம ஹோட்டல் இருக்குல்ல? ஆமாண்ணே எங்க ஹோட்டல்ல தங்கிக்கலாம். 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஹோட்டல்ல தங்கினா வெளியில தப்பா பேசுவாங்க. பொண்ணு இல்ல எங்க ஹோட்டலு அங்க எதுவும் நடக்காது. சின்ன ரூமா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாளும் நான் இங்க தங்கிக்கிடுதானே. ப்ளீஸ் மாமா உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிடுங்க. இதே உங்க பொண்ணை நீங்க வெளியில அனுப்புவீங்களா? நம்ம அண்ணன் வீக்னஸ் தெரிஞ்சு அடிச்சிட்டானே. இப்போ உங்க பொண்ணு ஈஸியா வெளியில தங்க சொன்னா தங்க முடியுமா? அப்படிதானே? அவளும் நீயும் ஒண்ணு கிடையாது. ஒண்ணு கிடையாதுதான். ஆனா பொண்ணு தானே. சரிண்ணே நம்ம பழைய வீடு இருக்குல்ல அங்க தங்க வச்சிடலாம். பழைய வீட்லயா? சரி வேற வழி இல்ல. இங்கே தங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சிட வேண்டியதான். இந்த ஜான் மாமா எப்படி இசைக்கிட்ட இவ்வளோ பாசமா இருக்காரோ அதே பாசத்தை என் மேல நான் காட்ட வைக்கிறேன். இந்த நிக்கான்களை அத்தனை பயிர்களும் என்ன தாங்குற மாதிரி பண்றேன். இந்த இசையால பண்ண முடியும், என்னால பண்ண முடியாதா? இப்ப யாருமே இல்லைனால தானே இசைக்கு இவ்வளவு மரியாதை. அவளை இவ்வளவு கெஞ்சிட்டு கிடக்கானுங்க, இவ்வளவு போசம் கட்டுறானுங்க. கூட நான் ஒருத்தி வந்துட்டா, நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா கண்டிப்பா என்கிட்ட வருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த கிங்ஸ் நடையது ரொம்ப ஈஸி. எங்க வீடு பழைய வீடு இருக்குது, அங்க தங்கிக்கமா.
அதுவும் இன்னைக்கு மட்டும்தான், புரியுதா? ஓகே மாமா. டேய் கிங்ஸி, வாடா, புள்ள காத்து நிக்கல, புள்ள எவ்வளவு நேரம் படிப்பா? போலாமே, வாங்க. சீக்கிரம் வாங்க மாமா. சரி தங்கம், வா போலாம், வா வா. ஏடா, நான் பிள்ளைய கூட்டு கார்ல இருந்தேன், சீக்கிரம் வந்துருங்க. எங்க போறீங்க? அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அனாவசியமற்ற கேள்விக்கு நாங்க பதில் சொல்லவும் மாட்டோம். அனாவசியமா கேள்வி கேட்குத இதோட நிப்பாட்டிக்க. வந்த மொத்தவங்க நம்ம போன மாதிரி இருக்கணும், புரியுதா? யார்கிட்ட? எங்க கிங்ஸன் கிட்ட. சரி தருங்க, நீ வா. இல்ல, எனக்கு இங்க யாரும் தெரியாது, தனியா தங்கணும். நீங்க ஃபேமிலியா போறீங்களா, அதான் கேட்டேன். புரியுது இல்ல, நாங்க ஃபேமிலியா வெளியில போறோம்னு தெரியுது இல்ல, தேவையில்லாம இந்த கேள்வியும் கேட்க கூடாது. இல்ல, நானும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தானே. எனக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது. நான் இப்பெல்லாம் போனதில்ல. நீங்க போறது பார்த்தோன்னா ஆசையா இருந்தது, அதான் கேட்டேன். ஜான்மாமா, நானும் வரலாமா? இல்ல, இது என் பொண்ணுக்கான நேரம். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணுக்காக தான் நாங்களே போய்கிட்டு இருக்கோம். இது அவளுக்காக கொடுக்கப்பட்ட நேரம். இது அவ சந்தோஷத்துக்காக நாங்க போய்கிட்டு இருக்கோம், மத்தவங்களை கூட கூட்டு போறதுக்காக இல்ல. இது எங்க பிள்ளைக்கான நேரம். தங்க பிள்ளை வா. அனாவசியமான கேள்வி கேட்ட தொழிச்சுவேன். இவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக உள்ள மாதிரி இருக்குடா. சரியான வெளிச்சல்னு அங்கேயே என்ன காக்கா பிடிச்சிட்டு அலைஞ்சான். நானும் எப்படி நிச்சயத்தை நின்னுறோம், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் நூறு விட்டுட்டு அலைஞ்சேன். ஆனா இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னே. சரியான ராங்க பிடிச்சவா. இன்சூரன்ஸ் கட்டில ஏதாவது வேலை நடக்குமாண்ணே? சரிடா, நான் இந்த 10 ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். பாரு, இசை இருக்கா, கண்ணு கத்துவா பாத்துக்க. சரிங்கண்ணே. நாங்க இப்ப வெளியில போற நிலைமையில இல்ல. நாங்க நிக்கிறங்க 5 செகண்டும் எங்களுக்கு நிமிஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் வரக்கூடிய பிசினஸ். அதையும் விட்டுட்டு, ஒரு நொடிக்கு 5 லட்சம் ரூபாய் லாபம் தர பிசினஸையும் விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணுக்காக போறோம்னா அவ எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்க. அவளை சந்தோஷப்படுத்ததான் நாங்க போறோம். எங்க ஒட்டுமொத்த அன்பையும் பாதுகாப்பையும் அவ ஒருத்திக்கு கொடுக்கதான் நாங்க கூட்டு போயிட்டு இருக்கோம். எங்க இசைக்கான இடத்த இன்னத்துக்கு பங்கு போடுறதுக்கு நாங்க விட மாட்டோம். இந்த வீட்டுக்கு இப்போ இல்ல, எப்பவுமே அவ ஒருத்தி மட்டும் தான் மகாராணி. இல்ல, அவ இடத்த வேற யாராலையும் பிடிக்க முடியாது. அவ உறவு மட்டும் இல்ல, எங்க ரத்தம், எங்க வீட்டு வாரிசு. வாரிசுனா விட்டுருவோமா என்ன? ஒரே ஒரு பொண்ணு வாரிசு, விட்டுருவோமா? வந்தியா, விருந்தால இருந்தியா, போனியான்னு இருக்கணும். கிங்ஸனை பத்தி தெரியாம மோதிக்கிட்டு இருக்காத. அவன்கிட்ட பாரபட்சம்லாம் இருக்காது. அவனை பத்தி விசாரிச்சுட்டு இங்க தங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு. ஓ, உங்க வீட்டு வாரிசு, உங்க வீட்டு ரத்தம், அவ்வளவுதானே? இதே வீட்டுல ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு வாரிசு என் வயிற்ற சுமந்து, அந்த வாரிசு இந்த வீட்டு சொந்தம் தானே, இந்த வீட்டு ரத்தம் தானே. கண்டிப்பா நான் இந்த வீட்டுல தான் பாழுவேன். இந்த இசை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. இவ ஒருத்திக்காக சிங்க மாதிரி இருக்க 4 ஆம்பளைங்க அவளுக்கு பாதுகாப்பேன். அவளுக்கு கொடுக்குற செல்லம் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதே கோபம் வருதே. எப்படியாவது இந்த இசை இருக்கிற இடத்த நான் பிடிச்சே ஆகணும். இந்த இசை மாதிரி நான் வாழ்ந்தே ஆகணும். இல்ல, இந்த இசை மாதிரி நான் வாழ்ந்தே ஆகணும். அவளை பார்க்க போதே என்ன ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இல்ல, நான் இந்த இடத்த பிடிச்சே ஆகணும். அவளை நேசிக்கிற போய் தான் அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க. அவளை நீங்க வெறுக்க வச்சுட்டா, அவளை நீங்க வெறுத்துட்டீங்கன்னா இப்படி பாசம் கட்ட மாட்டீங்கல்ல. நீங்க வெறுக்கிற மாதிரி அவளை பண்ண வைக்க வேண்டாம். கண்டிப்பா சொல்றேன், நீங்க வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் அவளை பண்ண வைப்பேன். இதனை மிதிச்சு டமு டமுன்னு கொட்டி போக்கு போக்குன்னு குத்தி சக்கி சக்கி மிதிச்சு ஜங்க ஜங்க குத்தி ஏத்தி 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 வெளி வெளி வெளுத்து குத்து குத்து குத்தி கிழிச்சு ஒரு பஞ்சராக்கி வேணா பீலா கெடுக்கலையா. அனாவசியமா ஆட்டத்தை கிளப்பாம ஓட வேண்டி நின்று. நாளைக்கு சிரிப்பை பாருங்கண்ணே. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. இசை பார்க்க சரிதான், சாமன் உம்பரமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவனு இப்பதான்டா வந்திருக்கான். நமக்கு எல்லாம் அவ்வளோ நல்லா போயிருக்கலாமே. நானே தேட்டர் பார்த்ததில்ல, தெரியும்ல. பேசுக்கு எடுக்கிறதுக்கு போவேன், அவ்வளவுதான். நானும் எந்த படத்துக்கும் வந்ததெல்லாம் இல்லை. படிக்கும் போதே வந்ததில்லை. ஆத்தி, நம்ம வந்ததெல்லாம் தெரிஞ்சிருமோ? அப்படின்னா நீ வந்திருக்க. நீங்களே வரல, நான் வருவேன். நானே வரலனே, நம்பிட்டேன்டா. பையில கூட வந்தியா, விளையாடி வந்தியா? பையில கூட தானே வந்தேன். இப்பவும் நம்பிட்டேன். 2 பொண்ணுல 1 2 போதுமா? அப்படி ஃப்ரெண்டு தானே. சரி, என் பிள்ளைக்கு சிரிப்பு பார்த்தா
என்னடா படத்துக்கு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. அப்படி தேட்டரே வாங்கி படம் பார்க்கறதுல என்ன படம்டா? ரொம்ப ஃபேமஸான படமா? அதை உட்கார்ந்து பாருங்க. அவனே சீக்கிரம் வா, பாதி படம் ஓடிட்டு சீக்கிரம் வாங்க. பாதி படம் ஓடிட்டா? இந்த பாதி படம் பார்க்கலையா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே, எல்லா படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வானே ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஆமாண்ணே, முதல்ல பார்த்தாலும் புரியும், நடுசுல இருந்து பார்த்தாலும் புரியும், கடைசியில பார்த்தாலும் புரியும்னே. வானே அது என்ன படம்டா? ஐயோ இங்க வானே வந்து உட்கார்ந்து பாருண்ணே. பார்த்தே ஆகுமே. என்னடா சாம் ரொம்ப மும்பரமா பார்க்கான், அவன் பிடிச்சிருக்கு பார்க்கான். நீ வாடா. அட அண்ணன் கூட மும்பரமா பார்க்கான். சரிப்பா பாரு. நீங்க எல்லாரும் ஓடி போயிடலடா, சிங்சான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்காக அன்னைக்கு கூட்டு வந்தானே நினைச்சு சந்தோஷப்படுனேன். இல்லன்னா ஏதோ அனிமல் படமா அதுக்கு கூட்டு வந்திருப்பா. ஏதோ அவ சிங்சான் சூஸ் பண்ணா, அதனாலதான் இந்த படம். அட நம்ம குடும்பமே சேர்ந்து அந்த மாதிரிலாம் சேர்ந்து படம் பார்க்க போயிருக்கானுங்க. ரொமான்ஸ் படம் பார்க்க வந்திருப்பானுங்கன்னு அடிச்சு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து அத்து பிடிங்கிட்டு வந்தேன்டா. இங்க என்னன்னா குடும்பமா ரோடி போயிடலாம் சேர்ந்து சிங்சான் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குனே, ஜோக்கா இருக்குதே. இருக்கும்டா இருக்கும். இந்த சிரிப்புக்காக தானே கூட்டு வந்தோம். நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அவளுக்கு சந்தோஷம் வந்திருக்காரு. இங்க கூட்டு வந்தனால தான் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ சரிதான்டா. பாரு சிரிப்பா, அவ எவ்வளவு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க பாருனே, சாமன் என்ன பாருனே, பச்சைக்கல் வாங்க பாத்துக்கிட்டு இருக்கான். குடும்பமே ரசிச்சுதானே உட்காந்து பாத்துட்டு இருக்கு. அது சரிடா, நீ எப்படி வந்து உட்கார்ந்து இருக்க சரிடா. நீ இரு, நான் கிளம்புறேன். தப்பு பண்ணிட்டேனே, உள்ள வரதுக்கு முன்னாடியே கேட்டுட்டு வந்திருக்கணும். இனி வெளியில போக முடியாதுண்ணே. இதெல்லாம் என்னால உட்காந்து பார்க்க முடியாதுடா. விட்டுருங்கடா. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தேன்டா. அதான் நாளைக்கு ஷோரூம் திறக்கணும், அதையே விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஹாஸ்பிட்டல் தானே, உட்காரு. எப்போண்டா இது முடியும்? அவ எப்போ போதும்னு சொல்லுதாலும் அப்போதான். எவ்வளவு நேரம் ஓடி இருக்கோம்? அது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடிட்டுனே. 4 மணி நேரமா? ஆனாலும் அவ சிரிப்பு குறையவே இல்லை. அவ ரசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. எங்களுக்கு தான் தூக்கமா வருது. அப்போ அவளை பார்க்க விட்டு நீங்க தூங்க வேண்டியதுனடா. ஒரு அவளுக்கு யார் கம்பெனி கொடுப்பா? கூட சேர்ந்து கை தட்டணும், சிரிக்கணும். அதுக்கு ஆள் தேவைப்படுது இல்ல? அப்ப யார்ட என்ன வராச்சிங்க? நாங்க மட்டும் கை தட்டிட்டே இருக்கோம், கை வலிக்கல. அட்டை உள்ள போட்டுறேன், என்ன விட்டுற, நான் போறேன். சொல்லிட்டா, சீக்கிரம் கை தட்டுனே. அது வேறையாடா. சூப்பர் 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 சூப்பர். அப்படிதான் போடு 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 போடு, சூப்பர். அவங்க ரெண்டு இப்ப தட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஷிஃப்ட், இவ்வளவு நேரம் நாங்க தான் தட்டிட்டு இருந்தோம். அப்ப ரெண்டா கவினே? ஆமாண்ணே, நாங்க 2 மணி நேரம், அவங்க 2 மணி நேரம். அதுக்குதான் ஒன்றை கூட்டம். எங்களுக்கும் கை வலிக்கும்ல. நீங்க 2 பேர் தட்டினீங்க, நான் ஒத்தரி தட்டணும்டா. முடியாதுடா. தட்டிருனே, தட்டிடுறேம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். மொட்டை மாடியிலேயே அவ்வளவு ரொமான்ஸா பேசுவோம். படமும் அதே மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்துட்டேன்டா. தப்பு பண்ணிட்டேன். அதை திருத்திக்கிறதா சொல்றேன். நான் கிளம்பட்டுமா? வாழ்க்கையில ஒரு திருப்பு தப்பு பண்ணுனா திருத்தவே முடியாதுன்னு ஒன்னே போட்டுருவோம். பார்க்கல பொம்மை பார்த்துட்டு இருக்க மாதிரி. இசை எவ்வளவு நினைப்ப? இங்க வா, வந்து உட்காரு. பாருடி, நல்லா இருக்கா? சந்தோஷமா இருந்தியா? சரி. எவ்வளவு பார்த்தாலும் சலிக்காத போகும். ஆமா சரி, ஒண்ணு கொடு. உன்னை பார்த்துட்டே இருந்தேன்னா ஆசையா இருக்கு. கொடு. இங்க வா. சொல்றேன்ல, இங்க வா. யாரும் திரும்ப மாட்டாங்க. இங்க வா. திரும்ப மாதிரியான நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதானே ஏற்கனவே அங்க ஓடுறதையே பார்க்க முடியல. இப்ப இந்த அக்க போற வேறையா? வா.